மொத்தம் 7 பப்பி போடுது ப்ரோ. இதெல்லாம் பாருங்க ஃபாதரு மதர் பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் லிட்டர்மெண்ட் தான். நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓன் லிட்டர்மெண்ட் தான் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் ரெட்ரீவர் சொல்லுவாங்க ப்ரோ. இங்கிலீஷ் டைப்ல பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் கலர் ரெட்ரீவர். ஒயிட் கலர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக் கலர் தான் இதுவும். நிறைய எல்லாருக்கிட்டையும் வர கிளைண்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பான் ப்ரோ. ரொம்ப பேருக்கு லைக் பண்ணுவாங்க. இப்போ யாருமே தெரியாத ஆளுகிட்ட விளையாடுவான் போயிட்டு. பப்பி இருக்குது பிரதர். கோல்டன் ரெட்ரீவர் பப்பீஸ் இருக்குது. கோல்டன் கலரு, கிரீம் கலர் ரெண்டுமே மேல் பப்பி தான். டிவார்மிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 டிவார்மிங் பண்ணி தான் கிட்ட கொடுப்பேன் பப்பி. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளினிக் போகும்போது வேக்சின் போடும்போது அவங்க டிவார்மிங் பண்ணிடுவாங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா அது பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம பப்பீஸும் சூப்பரா இருக்குது. நம்மளோட அடல்ட்டும் சூப்பரா இருக்காங்க. இப்போ இந்த இடம் வந்து புது இடம். நீங்க பாக்குறதுக்கு வந்து புதுசா நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிறப்ப இது 4வது பிரான்ச் பாத்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸோட 4வது பிரான்ச். இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா மாதவரத்துல இருக்கு. மாதவரம் மில்க் காலனி கரெக்டா. மாதவரம் பேக் சைடு தான், பால் பண்ண பேக் சைடு இருக்குது. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அடல்ட், நம்ம கிட்ட கோல்டன் ரெட்ரீவர்ல பாத்தீங்கன்னா இந்தியா அடல்ட் இருக்கும். நீங்க நேர்ல விசிட் பண்ணலாம். வந்து ஃபார்மை நீங்க ஃபார்மை பார்த்தாவே தெரியும். ஏன் ரொம்ப நாளா வீடியோ போடலன்னா இந்த ஃபார்மை ரெடி பண்றதா டைம் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த கண்டினியூவா வீடியோ வரும். நம்ம கோல்டன் பெட்ஸ்ல இருந்து கண்டினியூவா இனிமேல் ரெகுலரா வீடியோ வரும். நிறைய பேர் ஏன் வீடியோ போட மாட்டேன்னு கால் பண்ணி கேட்குறீங்க. இனிமேல் கண்டினியூவா வீடியோ வரும் நம்மளுக்கு கோல்டன் பெட்ஸ் வீடியோ. லிட்டர்மெண்ட் இருக்குது. நம்மகிட்ட பப்பீஸ் எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். நம்மளோட பிரான்ச்ல எப்பவுமே பப்பீஸ் இருந்துனே இருக்கும். கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்டா இருக்கும். நம்ம கிட்ட எல்லாமே பாருங்க ஆக்டிவா இருப்பாங்க. கலர் வைஸ் நம்மகிட்ட எல்லா கலர்ஸ் இருக்கும். ஆமா பிரதர், இவன் தான் ஃபாதர். இவன் யாருக்கும் தெரியாது சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும். இவன் நேம் பாத்தீங்கன்னா இட்டாச்சி. இவன் நேம் பாத்தீங்கன்னா இட்டாச்சியோட க்ரோத் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சென்னையிலே நல்ல ஒரு டாப் மேல்ல பாத்தீங்கன்னா இவனும் ஒருத்தர் இருப்பான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபர் க்ரோத் டார்க் ஒன்று. அமெரிக்கன் ரெட்ரீவர்ல இந்த அளவுக்கு ஃபர் க்ரோத், இந்த அளவுக்கு ஹெட் வந்து எந்த அளவுக்கு நானும் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது. நல்ல ஒரு சைஸ் பிரதர். சைஸ் ஸ்டாமினா. இவன் ஸ்டாமினா ஈக்குவல் எந்த பப்பியும் வர முடியாது. ஏன்னா அவன் பப்பீஸ் பிறக்கும் போதே ரொம்ப ஸ்பீடா வெளியே வருதுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிவா இருக்குதுங்க. பிறக்கும் போது ரொம்ப ஸ்பீடாக தான் ஒரு பப்பீஸ் நான் காமிக்கிறேன். இப்போ கரண்ட்ல இருக்குது. நம்ம கிட்ட அடல்ட்டு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்து எப்பவுமே நீங்க பார்க்கலாம். நீங்க வெளியூர் இருந்தாலும் பார்க்கலாம். நீங்க வீடியோ காலில் குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்டா இருக்கும். ஒரு பப்பி வாங்குறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பேரண்ட்ஸை விசிட் பண்ணணும். எப்பவுமே அதான் சொல்றது. பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்காங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பப்பீஸ் வரும். ஏன்னா பேரண்ட்ஸ் குவாலிட்டி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பப்பீஸ் குவாலிட்டியாக தான். குட்டியில பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா சில பேர் வந்து ஃபோட்டோஸை காமிப்பாங்க இந்த மாதிரி குவாலிட்டி இந்த மாதிரி வரும்ட்டு. ஆனால் சொல்ல முடியாது எப்படி வரும்ட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லைனேஜ்னா இப்படிதான் இருக்கும்னா பேரண்ட்ஸை காமிப்பேன். மதர் கூட இது வந்து ரிட்ரீவ்மெண்ட் ஆனது. அது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போதான் முடி கட் பண்ண பிரதர். சம்மர் இப்போ தான் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு யாருக்கு வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி வெட்டிருக்கு. ஆமாம், எல்லாத்துக்கும் முடி கட் பண்ணிக்கிறேன். இது பாரு க்ரோத் இன்னும் ஒரு 1 monthல வந்து ஃபுல்லாக க்ரோத் ஆகிடும் உங்களுக்கு. யாரு பார்க்கலாம் பிரதர். குட்டி இருக்கு. மொத்தம் 7 பப்பி போடுது ப்ரோ. இதெல்லாம் பாருங்க ஃபாதரு மதர் பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் லிட்டர்மெண்ட் தான். நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓன் லிட்டர்மெண்ட் தான் ப்ரோ. வெளியில தரமாட்டோம். இவனோட பப்பீஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு கிடைக்கும். இவன் 3 days தான் பிரதர் ஆகுறாங்க பிறந்து. 3 daysல சைஸ் பாருங்க. எல்லாமே நல்ல ஆக்டிவான பப்பி. டார்க் லைட் எல்லாமே இருக்கு. என்னோட பேட்ச்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க ஃபாதர் பெட்லைன்ல வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ். 3 வயசு ஆகுது. இன்னைக்கு குழந்தை மாதிரி தான் ப்ரோ பண்றாங்க. பண்றது சேட்டை பிடிச்சி டாக். ஆனால் இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி இவன் பப்பீஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆக்டிவா இருக்கும். இந்த லைனேஜ்ல உங்களுக்கு வரமே வருது. கோல்டன் ரெட்ரீவர்னா இப்படியா இருக்கும். பேரண்ட்ஸ் எப்பவுமே விசிட் பண்ண பிரதர். பேரண்ட்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பப்பீஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவா இருக்கும். பிரதர் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டாக் வளர்க்கறதா இருந்தா கோல்டன் ரெட்ரீவர் போறது பெஸ்ட் ப்ரோ. கோல்டன் ரெட்ரீவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அது ஏன் சொல்றேன்னா பேரண்ட்ஸோட இது பாருங்க. ஒரு பப்பீஸ் வந்து ஒரு ஃபாதர் பாருங்க. பப்பீஸா எதுவுமே பண்ணாது. மேல் தான் இது. எதுவுமே அப்பா எதுவுமே பண்ண மாட்டான் பாருங்க. இதே வேற டாக்ஸ் கிட்ட காமிச்சிங்கன்னா இந்நேரம் கடிச்சிடும் குட்டியை. இதுலயே தெரியுது அவங்க ஃப்ரெண்ட்லி எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இதுலயே தெரிஞ்சு பாருங்க. இதோட கேரக்டரைஸ் பார்த்தீங்கன்னா யாருமே அட்டாக் பண்ணாது பாத்தீங்கன்னா. ஆனா ஏன்னா வீட்டுக்கு யாரா கெஸ்ட் வந்தாலும் யாரா புதால தான் குலைக்கும். அலர்ட் பண்ணுவாங்க. சவுண்ட் வந்து ஹெவியா இருக்கும். சவுண்டு ரொம்ப சூப்பர் அலர்ட் பண்ணுவாங்க. கார்டிங்க்கு உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. பட் கடிக்காது. டாக்ஸ் இந்த டாக் கடிக்க நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா சுத்தமா கடிக்காது. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டாகை பார்த்து பயப்படுறவங்களுக்கு இந்த பிரீட் கரெக்டா செட் ஆகும் பிரதர். ஏன்னா ரொம்ப சூப்பரா ஒரு லயன் லுக் வேணும் எனக்கு. லுக் வைஸ் பயங்கரமா இருக்கணும்னா நீங்க இந்த பிரீடு போயிடலாம். இந்த பிரீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர் க்ரோத் இந்த இது பாருங்க. இந்த ஃபர் கரெக்டா நீங்க நல்லா இப்ப கட் பண்ணி விட்டுறப்போ எல்லாம் பயங்கரமா இருக்கும். அமெரிக்கன்லயே இந்த அளவுக்கு சைஸ் நிறைய நானே பார்த்தது இல்லை இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ரொம்ப நோஸ் வெளியே வரும் உங்களுக்கு. மேல பொறுத்த வரைக்கும் நல்லா பிராடா இருக்கும் உங்களுக்கு. ஹெட் பாத்தீங்கன்னா
இந்த அளவுக்கு ப்ராடா தான் உங்களுக்கு வந்து லைனேஜ் நல்லா வரும் உங்களுக்கு. இவன் பெட்ல நம்ம கிட்ட எப்பவுமே கிடைக்கும். மோஸ்ட்லி இவங்க லைனேஜ் தான் எல்லாம் கேக்குறாங்களே. குட்டி நீ தான் மோஸ்ட்லி குட்டி தான் ப்ரோ வெளியே வந்துனே இருக்கு அதிகமா. இப்போட கேரிங்ல தான் இருக்குது. இவன் பப்பீஸ் எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். குவாலிட்டியான மேல் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்றது. ஒரு பப்பி வாங்கும்போது நீங்க பேரண்ட்ஸை விசிட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் அந்த வாங்கிட்டு அப்புறம் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் கால் பண்றது இதுதான் பிரதர். ஏன்னா இந்த பார்வை இருந்துச்சு, 2 நாள்ல பப்பி இறந்துச்சு, 3 நாள் இறந்துச்சு. அதெல்லாம் ஏன் ரீசன்னா நீங்க வந்து பப்பீஸ் வந்து ஒரு நீட்டா இருக்கிற இடத்துல வாங்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பேரண்ட்ஸோட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு எங்க ஒரு பப்பி கிளீனா வச்சுக்கிறாங்களோ அங்க வந்து எந்த டிசீஸும் இருக்காது. ஏன்னா ஒரு ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணணும் பப்பீஸை பொறுத்த வரைக்கும். சும்மா இந்த ஏனோ தானோ நம்ம வாங்கி கொடுத்தா அந்த மாதிரிலாம் குவாலிட்டி வராது உங்களுக்கு. ஒரு லைனேஜ் பார்த்து வாங்குறது பெஸ்ட். பப்பீஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் முக்கியம். ஏன்னா ஒரு 16 வருஷம் டு 15 வருஷம் கூட இருக்க போகுது டாக்ஸ் பார்த்தீங்கன்னா. அது நீங்க குவாலிட்டியா வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க குவாலிட்டி கம்மியா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபர் க்ரோத் கம்மியா இருக்கும். உங்களுக்கு ஹெட் இந்த மாதிரி வராது. ஆமா ஹெட் வராது, சைஸ் வராது ப்ரோ உங்களுக்கு. இந்த அளவுக்கு ஜைஜாண்டிக் இருக்காது உங்களுக்கு. அதனால வந்து நீங்க குவாலிட்டி ஃபர்ஸ்ட் பேசி பெஸ்ட். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்லாம் பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்ல நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மோஸ்ட்லி ரெஃபரன்ஸ் கால் தான் அதிகமா நம்மளுக்கு பப்பி வாங்குறது பாத்தீங்கன்னா. ஏன்னா இப்போ நம்ம கொடுத்த பப்பி 1 வருஷம் 2 வருஷம் வளர்க்குறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கான்டாக்ட் நம்பர் நிறைய வருது. இப்போ இந்த ரெஃபரன்ஸ்ல நிறைய கால்ஸ் வருது. நிறைய பப்பி நம்ம மைண்ட் தான் இருக்காங்க கஸ்டமர் பாத்தீங்கன்னா. எப்பவுமே நான் சொல்றது உங்களுக்கு மேல பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். அதுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் தேவைப்படும். ஃபீமேல பொறுத்த வரைக்கும் சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் போதும். ரொம்ப சொல்ற பச்சு கேட்டு அமைதியா இருக்கும் சைலண்டா. இவன் வந்து ரொம்ப சேட்டை பிடிச்சிருப்பானு. இவங்களாம் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண இவனுங்களுக்கு இவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை ஃபீமேலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதே அதை பார்த்துக்கும். நிறைய பேர் அந்த ஈட்டுக்கு வரதுதான் கேட்குறாங்க. அது ரொம்ப பார்த்துக்க முடியுமான்னு. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை பிரதர். அதுவே அதை பார்த்துக்கும் பிரதர். அது எனக்கு ரொம்ப சூப்பரா ஒரு ராயலா இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இருக்கும். இவனுக்கு கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருப்பானுங்க மேலு. இதான் 2 பேர் டிஃபரன்ஸ். என்ன போதும் நான் ஃபீமேல் தான் எப்பவுமே சொல்றது. நான் ஃபீமேல் தான் சொல்லுவேன். ஆனா இப்ப இதுலயே பார்த்தா 2 பப்பி புக் பண்ணிட்டாங்க. 2 ஃபீமேலு ஒரு மேலும் புக் பண்ணிட்டாங்க. 3 பப்பி புக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் அட்வான்ஸ் கூட பண்ணாங்க. இதுலயே நம்ம கிட்ட தான் முன்னாடி அட்வான்ஸ் பண்றாங்க பிரதர். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி தான் பிரைஸ் வரும் ப்ரோ. இந்த கலர் கொஞ்சம் எக்ஸாட்டிக் கலர்னால கொஞ்சம் பிரைஸ் அதிகமா வரும். ஏன்னா இப்ப பாருங்க அப்பா அம்மா 2மே டார்க் தான். பட் ஆனா கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கலர்ல வரும். லைட் கோல்டன் கலர் வந்து கிரீம் கலர் வந்து டார்க் ரிச் கலர். அதெல்லாம் பெட்லைன் இவங்களோட ஃபாதர் பெட்லைன்ல இருந்து வர வாய்ப்பு இருக்குது பாத்தீங்கன்னா. பெட்லைன் தான் உங்களுக்கு விஷயமே. நிறைய பேர் கேட்பாங்க கலர் டார்க் ஃபாதர் மாதிரி 2 பேர் டார்க் ஆகிறாங்க பப்பினா கிரீன் கலர்ல இது கேட்டீங்கன்னா அது பெட்லைன்ல வரும் உங்களுக்கு. இப்போ டார்க் கலர் பப்பியும் இருக்குது நம்ம கிட்ட. இது டார்க் கலர் இருக்க இவன் கலர் வரும். ஃபாதர் கலர் வரும் உங்களுக்கு. ஆமா ப்ரோ. இதுல 3 பப்பி புக் ஆயிடுச்சு. மீதி பப்பிலாம் இருக்கிறாங்க. இந்த மந்த் லாஸ்ட் ரெடி ஆயிடும். இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீன் கலர். ஆனா அப்பா அம்மா 2 பேரும் இந்த கலரே கிடையாது. இவங்க பெட்ல எதனா ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து வரும் பிரதர் லைனேஜ் எல்லாம். அதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் ரெட்ரீவர் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் டைப்ல பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் கலர் ரெட்ரீவர். ஒயிட் கலர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக் கலர் தான். இதுவும் நிறைய பேர் ரொம்ப ராயலா இருக்கும். நம்ம நிறைய பேர் லைக் பண்ணுவோம். இது இவனை பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி பண்றோம். ஆமா ப்ரோ. எல்லாருக்கிட்டையும் தான் ப்ரோ. என்கிட்ட எல்லாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் வர கிளைண்ட் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பான் ப்ரோ. ரொம்ப பேருக்கு லைக் பண்ணுவாங்க. இப்ப யாருமே தெரியாத ஆளுகிட்ட விளையாடுவான் போயிட்டு. கிட்ஸ் கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பான். ஆமா பியூர் ஒயிட் கலர் ரெட்ரீவர் இப்ப கேரிங்ல இருக்குது பாத்தீங்கன்னா. அதெல்லாம் வந்து குளிப்பாட்டுல கொஞ்சம் அழுக்காதான் இருப்பாங்க. நீங்க நல்லா நீட்டா வச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் பாத்தீங்கன்னா. ஒயிட் கலர் கேக்குறேன். இதே புக் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. கேரிங்ல இருக்கும்போது புக் பண்ணிட்டாங்க. ஆமா நம்ம கிட்டதான் ப்ரோ குவாலிட்டி கோசம் தேடி வருவாங்க ப்ரோ. நான் சொல்றேன் தான் பப்பீஸை பொறுத்தவரைக்கும் கோல்டன் ரெட்ரீவர்ல மற்ற பிரீட் எதுவும் பண்ணல. ஒன்லி கோல்டன் ரெட்ரீவர் தான் பண்றோம். அந்த கோல்டன் ரெட்ரீவர் கரெக்டா கிளைண்ட் கிட்ட குத்துனுக்குறோம் பாத்தீங்கன்னா. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை நம்ம குத்த பப்பி. ஏன்னா எல்லா பப்பியும் இந்த இது நிறைய ஒரு வருஷம் 2 வருஷம்லாம் கழிச்சு இப்ப நிறைய வீடியோ அனுப்புறாங்க பாத்தீங்கன்னா. எனக்கு நிறைய பேர் அப்டேட் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடு தான். அதுமே கஸ்டமர் ரெஃபரன்ஸ்ல வருது பப்பீஸ் நிறைய நம்மளுக்கு கேக்குறாங்க. இப்ப நம்ம கிட்ட கரண்ட்ல பப்பி இருக்குது பிரதர். கோல்டன் ரெட்ரீவர் பப்பீஸ் இருக்குது. கோல்டன் கலரு கிரீம் கலர் 2மே மேல் பப்பி தான். காது பார்த்தா கலர் சொல்றீங்களா? காது தான் பிரதர். உங்களுக்கு காது உங்களுக்கு வந்து டைப் நம்மளுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா. நான் சொல்றது தான் உங்களுக்கு. நான் சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு டைப் வரமே. சில பேர் நம்ம கேட்பாங்க இந்த டார்க் கலர் வேணும். டார்க் கலர் நான் கொடுப்பேன். ஆனா இல்ல டார்க்கே இல்லை சொல்லுவாங்க. ஆனா கம்பல்சரி டார்க் வராது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இவ்வளவு நாளா நம்ம கோல்டன் பிரீட் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாதா. நம்ம கம்பல்சரி நம்ம சில பேர் நம்ம சொல்றதை ஏத்துப்பாங்க. சில பேர் உடனே வாங்கிடுவாங்க. கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரதர் நம்ம சொல்றது வந்து கேட்பாங்க. நம்ம கிளைண்ட் மோஸ்ட்லி இப்ப ரீசெண்டா என்னோட இன்ஸ்டா ஐடி பாத்தீங்கன்னா 2 ஐடி ஓப்பன் பண்ணா 2 ஐடியும் போயிடுச்சு. வாட்ஸ்அப்ல அது தெரியல பிரதர். அது ஏன் ரிமூவ் ஆகுதுன்னு நம்மளுக்கு வியூஸ் அதிகமா போனால ரிப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 ஐடி போட்டா 2 ஐடி போயிடுச்சு.
வாட்ஸ்அப்ல ஒரு இதுதான் போட்டு அனுப்பிச்சு விட்ட லிங்க் உடனே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. வாங்கினவங்களும் சரி, வாங்காதவங்களும் நம்ம கிட்ட கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. ஒரு டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க, எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணி வளர்க்கலாம், என்னென்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது, என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது. கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும் பிரதர் எப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஃபுட்லேயே சொல்லுங்க. பப்பீஸ் தான் சொல்றேன். நீங்க வாங்கிட்டு போறதுல இருந்து நான் ஹோம் ஃபுட் தான் நான் பழக்கப்படுத்தி கொடுக்குறது. ஃபுட்டு கொடுக்கலாம் இது கர்ட் ரைஸ் சாப்பிடும், இப்பயே கர்ட் ரைஸ் சாப்பிடும், சிக்கன் சாப்பிடும், வெஜிடபிள் ரைஸ் சாப்பிடும். குட்டியில சிக்கன் அதுதான் சொல்றேன், நான் பழக்கப்படுத்திக்கிறேன். எப்படி கொடுக்கணும்? சிக்கனை பார்த்தீங்கன்னா போன்லெஸ் மாதிரி கொடுப்பாங்க பிரதர். நீங்க சிக்கன் ஷாப்ல போய் போன்லெஸ் வாங்க வேணாம், நார்மலா சிக்கன் வாங்கி அந்த இந்த போன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் சதையை ஒண்டி பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் சூப் மாதிரி வச்சிருங்க. அது கூட பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட் லிக் பண்ணி சாப்பிடும். நீங்க எப்படி கொடுக்க சொல்றீங்க? பசஞ்சு கொடுக்கணும் பிரதர். ரைஸோட பேசஞ்சு நல்லா குழந்தைக்கு ரசம் சாதம் ஊட்டுற மாதிரி சொல்ல போனா, குழந்தைக்கு நம்ம ரசம் சாதம் ஊட்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை பிறந்த பாண்டா ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பழக்கப்படுத்துறது எப்படின்னா அரைச்சி தான் கொடுப்பாங்க, இல்லை கையில் நல்லா குழந்தை பறிச்சு கொடுப்பாங்க. மிக்ஸிலையும் அரைக்கலாம், கையிலே பசஞ்சு கொடுக்கலாம். நம்ம கொடுக்குற ஃபுட் பப்பி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் உங்களுக்கு பழக்கப்படுத்தி தான் கொடுப்பேன், ஹோம் ஃபுட்டு. அதனால ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ஹோம் ஃபுட்டில் தாராளமாக நீங்கள் பப்பீஸை வளர்க்கலாம். கொடுக்கணும் அவசியமே கிடையாது. கொடுக்கலாம், நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 1 மந்த் வரைக்கும் கொடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் நான் சொல்கிற ட்ரை ஃபுட் வச்சுட்டு மீதி டைம் ஃபுல்லாக ஹோம் ஃபுட்டு. ஒரு நாளைக்கு கர்ட் ரைஸ் பிரதர், ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் வெஜிடபிள் ரைஸ், அப்படி நம்ம பழக்கப்படுத்திக்கலாம். பப்பியில நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. நீங்க பழக்கப்படுத்துறது தான். நீங்க இப்போ ஒரு பப்பி வாங்கும் போது அவங்க என்ன ஃபுட் கொடுத்தாலும் அதுதான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா டிவார்மிங்லாம் எப்போ தேர்ந்து பண்ணணும்? டிவார்மிங்கை பொறுத்த வரைக்கும் நான் 2 டிவார்மிங் பண்ணி தான் உங்ககிட்ட கொடுப்பேன் பப்பி. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா கிளினிக் போகும்போது வேக்சின் போடும்போது அவங்க டிவார்மிங் பண்ணுவாங்க. பப்பியில 20 டேஸ் இல்லை 15 டேஸ்க்கு 1 டைம் பண்ணணும். அடல்ட் ஆனா நீங்க 2 மந்த் 1 டைம் பண்ணா போதும். ப்ராப்பரா டிவார்மிங் கம்பல்சரி பண்ணணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பூஸ்டர் ஒரு ரேபிஸ் போடணும் பிரதர். ஃபர்ஸ்ட் பப்பி பிறந்து நீங்க 3 பூஸ்டர் ஒரு ரேபிஸ் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 1 இயர்க்கு 1 டைம் தான். உங்களுக்கு வாக்கிங் 4 மந்த் ஆகும். முன்னாடி கொண்டு போக கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல பழக்கப்படுத்திக்கலாம். இப்ப ரெஸ்ட் ரூம்ல பழக்கப்படுத்திக்கலாம், உங்களுக்கு அந்த பால்கனி என்ன பழக்கப்படுத்திக்கலாம். பாத்ரூம் போகுது சின்ன வயசுல பப்பிக்கு யூரின் மோஷன் பழக்கப்படுத்தி தூங்கி எழுந்தோன்னா போவோம். தூங்கி எழுந்தோன்னா ஃபர்ஸ்ட் போவாங்க, விளையாடும் போது போவாங்க, சாப்பிட்டோன்னு போவோம் 3 டைம் பார்த்தீங்கன்னா. அது தூங்கி எழுந்தோன்னு நீங்கள் எத்தனை வெளியில் விட்டீங்கன்னா போயிடும். சாப்பாடு வைக்கிறது நீங்கள் வெளியில் வச்சு பழக்கப்படுத்துங்க. எங்கே அது உங்களுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக செட் ஆகுதோ ஒரே இடத்துல வச்சு ஃபுட்டு பழக்கப்படுத்திங்கன்னா அங்கேயே சாப்பிட்டு கொஞ்சம் விளையாடும் போது பாத்ரூம் போயிடுவாங்க, நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். 4 மந்த் அப்புறம் வாக்கிங் கொண்டு போனால் மண் ஸ்மெல்ல வெளியே போக ஆரம்பிச்சிடாங்க, வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. அதோட ஆமாம், மண் ஸ்மெல்லில் வெளியே போக ஆரம்பிச்சிடாங்க, வீட்டுக்குள்ளே யூரின் மோஷன் எதாவது போகாது. அது வரைக்கும் வாக்கிங் எடுக்கக்கூடாது நம்ம. ஆமா, ஏன்னா அந்த பாரோ வைரஸ் இருக்கு, அது கம்பல்சரி வெளியில நீங்க வேக்சின் போடாம கொண்டு போய் நீங்க வாக்கிங்லாம் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். பப்பி வாங்குறது இல்ல, நீங்க எப்போ வேணா 24 hours கால் பண்ணலாம் நம்ம கிட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மெயின் முக்கியமானது தான். நம்ம கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எனி டைம் கால் பண்ணலாம். என்ன டவுட்டா இருந்தாலும் நம்ம கிட்ட எப்பவுமே நம்ம கிட்ட கைட் பண்ணுவோம். எப்பவுமே நீங்க எனி டைம் கால் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு பப்பி கொடுத்து அதோட முடிச்சுக்க மாட்டோம். ஏன்னா இது ஒரு லைவ் பொருள், குழந்தை மாதிரி. இது அவங்களுக்கு தெரியாம ஃபுட் எதனா மாற்றி கொடுத்து உடம்பு சரியாமானா அது பப்பி தான் ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் நீங்கள் என்கிட்ட கேட்டு தான் நான் கொடுக்க சொல்லுவேன். பப்பி லொகேஷன் இப்போ நம்மளோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்னை மாதவரத்தில் இருக்குது ப்ரோ. நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாதவரம் தான் இருப்பேன் எப்பவுமே. பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்குது, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாம் நம்மளோட கோல்டன் பெட்ஸ் ஃபார்ம் தான். அது பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரியில், வண்ணாரப்பேட்டில் ஓல்டு வாஷன் பெட் நம்ம பழைய வீடியோ போட்டிருப்போம். நம்ம அங்கே இருக்குது, கூடாஞ்சேரியில் இருக்குது, செங்கல்பட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 3 இடத்துல இருக்குது. அங்கேருந்து நம்மகிட்ட லிட்டர் பண்ணாலும் பப்பி நம்ம கிட்ட தான் வருமே. பார்த்தீங்கன்னா கிளைண்ட் எடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் அதை மேட் பண்ணி கொடுத்தா காஸ்மெட்டிக் பண்ணி வரும். நம்ம மேக்ஸிமம் காஸ்மெட்டிக் தான் பண்ணுறது. நம்மளோட பப்பீஸ் வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேட்டிங் கேட்டால் நான் பண்ணி தரலாம். நம்ம அந்த பப்பீஸை நம்ம எடுத்துப்போம். வெளியில் இருக்கிற ஃபீமேல் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. லைனேஜ் நம்ம லைனேஜ் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும், குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக வரும்ட்டு. பப்பியோட ப்ரைஸ் சொல்லுங்க ப்ரோ. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பல வருஷமாக ஒரே ப்ரைஸ் தான் கொடுத்துனுக்குறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது மேல் 15,000, ஃபீமேல் 13,000 வரும். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட குவாலிட்டி வைஸ் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஊரும் டெலிவரி பண்ணலாம், டெலிவரி சார்ஜ் தனியாக வரும். பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எப்பவுமே சேஃப் அண்ட் டெலிவரி. வீடியோ காலில் வீடியோ அனுப்பிச்சுட்டு கிளியராக தான் நம்ம வீடியோ அனுப்புவோம். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த பப்பி செலக்ட் பண்ணலாம் அந்த பப்பி நம்ம மாற்றிலாம் அனுப்புகிறேன். அந்த மாதிரி பண்ணதே கிடையாது இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட. இல்ல பிரதர், நம்ம பண்ண மாட்டோம் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி பண்ணதே கிடையாது சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம இப்ப அவங்களால ஒரு 4 கஸ்டமர் நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஒரு ரெஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குதோ அவங்க கேட்கறாங்களோ அதுதான் போகணும். ஜெனுனா இருப்போம் பிரதர். இவ்வளவு நாளா நம்ம ஃபீல்டு இருக்குன்னா அதுதான் மெயின் காரணம். பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 8072431340. எப்பவுமே பண்ணலாம் பிரதர், நம்ம டைமிங் கிடையாது.